அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட வாழ்க்கை ரகசியம். இந்த நட்சத்திரத்துக்கான அதிபதி சந்திர பகவான். இது மகர ராசிக்குரிய நட்சத்திரமாகும். உடம்புல உள்ள தொடை எலும்புகள், சுரப்பிகள், முட்டிகள் போன்றவற்றை ஆளுமை திறன் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு. இது ஒரு ஆண் நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வைக்க வேண்டிய பெயரோட முதல் எழுத்து ஜி, ஜோ, ஜா, கா. இந்த பெயர்ல வைத்தா இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இவங்களுடைய குண அமைப்பு, இவங்களுடைய நட்சத்திரபதி சந்திரன் என்பதால விதவிதமான வாசனை பொருட்களை விரும்பி பூசிக்கொள்வாங்க. அடிக்கடி கோவப்பட்டாலும் உடனடியா சாந்தமும் அடைவாங்க. தூய்மையான ஆடை அணிவதில் அதிக விருப்பம் இவங்களுக்கு இருக்கும். தனக்கென தனி கொள்கை உடையவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. எதுலையுமே மிகவும் கவனமா செயல்படுவாங்க. இவங்க ஒரு கஞ்சனா இருந்தாலுமே வாடிய பயிரை கண்ட போது மனம் வாடுறது போலவே இவங்க அடுத்தவங்களுக்கு பிரச்சனைனா அதுக்காக இவங்க உதவி செய்வாங்க. அடுத்தவங்க மனம் புண்படாமல் இதமா பேசி நடக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா இவங்க உதவும் செய்வாங்க. அதே சமயத்துல செல்ஃபிஷும் கூட. இவங்களுடைய குடும்பம், இவங்க பெண்களால் மதிக்கப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. மனைவி மற்றும் தாய் மீது அதிக பாசம் இவங்களுக்கு இருக்கும். பழி பாவத்துக்கு அஞ்சு நடப்பாங்க. 16 வயசுல இருந்து 23 வயசு வரைக்கும் தேவையற்ற நட்பால பாதை மாறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இருந்தாலுமே எதையும் சமாளிச்சு முன்னேற்றம் அடைய ஆரம்பிப்பாங்க. நீண்ட தலைமுடியும் அழகிய முகமும் இவங்களுக்கு இருக்கும். சில நேரங்கள முன்னுக்கு முரணா பேசுவதால சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். ஆடை ஆபரணங்களை விரும்பி அணிவாங்க. மனைவிக்கு பயந்து நடப்பதுடன் அவங்க மீது அதிக பாசமும் வைத்திருப்பாங்க. பிள்ளைகள் மீது அதிக அன்பும் அக்கறையும் காட்டுவாங்க. நவீன ரக வீட்டு பொருட்களை வாங்கி சேர்ப்பாங்க. குடும்பத்தோட ஆதரவு பெற்று சீரு சிறப்புமா இவங்க உறவினர்கள் முன்னாடி காணப்படுவாங்க. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கான தொழில், கடுமையான உழைப்பால முன்னேற்றம் அடைந்து வெற்றி வகை சூடுவாங்க. மக்களை நேசிக்கிறவங்களாகவும் சமூக நல பிரச்சனைகளில் ஈடுபடுறவாகவும் இருப்பாங்க. நல்ல புலவராகவும் பண்டிதர்களா சிறந்து விளங்குவாங்க. பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி புதிய தொழில்நுட்ப சாதனங்களை வாங்கி பிரம்மாண்டமா தொழில் நடத்துவாங்க. சின்ன வயசுல இருந்தே இசை, ஓவியம், நாட்டியம் போன்றவற்ற துறையில அதிக ஆர்வமா இருப்பாங்க. 24 வயசுல இருந்து நல்ல மாற்றங்கள், வசதியான வேலை, நல்ல சம்பளம் கிடைக்கும் இவங்களுக்கு. மற்றவங்க வியக்கும்படி இவங்க வாழ்ந்து காட்டுவாங்க. முனைவர் பட்டம் பெற்று மொழி ஆராய்ச்சி, அகல ஆராய்ச்சி, கல்வெட்டு ஆராய்ச்சி போன்றவற்றை தொழிலதிபரா விளங்கி வங்கி பணி, எழுத்தாளர் பணிகளும் ஜொலிப்பாங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நோய்கள், உடம்பு அதிக உஷ்ணமா காணப்பட ஆரம்பிக்கும். தண்ணி சம்பந்தப்பட்ட நோய்கள் வர ஆரம்பிக்கும். சிறுநீரக கோளாறு, மனக்குழப்பங்கள், மனநிலை பாதிக்கப்படுறது, மன நிம்மதி இழக்கிறது. சிலருக்கு பரம்பரை வியாதிகளா சர்க்கரை வியாதி, ரத்த அழுத்தம் போன்ற நோய்களும் வர ஆரம்பிக்கும். இவங்களுக்கு அதிர்ஷ்டமான மரம் எருக்கு மரம். இந்த மரத்தை இவங்க நட்சத்திர நாள வழிபட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கை நல்லபடியா நடக்க ஆரம்பிக்கும். இவங்களுடைய நட்சத்திர நாள்ல இவங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், பெண் பார்க்கறது, தாலிக்கு பொன் உருக்கிறது, கல்யாணம் பண்றது, பூ முடிக்கிறது, சீமந்தம், குழந்தைக்கு பெயரிட்டு தொட்டிலிடுறது, மொட்டை அடிக்கிறது, காது குத்து, புது துணி அடைகிறது, ஆடை ஆபரணம் அணிகிறது, வங்கியில சேமிப்பு கணக்கு தொடங்குறது, ஆடு மாடு வாங்குறது, குளம் கிணறு வெட்டுறது, வாசக்கால் வைக்கிறது, நவகிரக சாந்தி ஹோமம் பண்றது, புதுமனை வீடு புகிறது, விதை விதைக்கிறது, விருந்துன்றது, யாத்திரை செல்றது, உபநயம் கேட்கறது, கல்வி, நாட்டியம் ஆகியவற்றை கற்க தொடங்குறதுலாம் இவங்களோட நட்சத்திர அன்னைக்கு செய்ய ஆரம்பிக்கலாம். இவங்களுக்கு அதிர்ஷ்டமான கோவில் திருமுல்லை வாயில் சென்னையில உள்ள மாசிலா மணீஸ்வரர் கோயில் ஆகும். இவங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் ரோகிணி, திருவாதிரை, அஸ்தம், சுவாதி, சதய போன்ற நட்சத்திரங்கள் ஆகும். மிக்க நன்றி.